ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த வணக்கங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த குரோதி தமிழகத்துடைய ஆடி மாத பொது பலன்கள். இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா 15/6/2024 16/7/2024 வரையான ஆடி மாத பொது பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த ஆடி மாதம் 5ஆம் தேதி 19/6/24 அன்று சனி பகவான் வக்ரகதி ஆரம்பிக்குது. ஆனி 12ஆம் தேதி 26/6/24 புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆனி 23ஆம் தேதி 7/7/2024 சுக்கிர பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆனி 27ஆம் தேதி 11/7/2024 செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியோட அந்த மாதம் ஆரம்பிக்குது கன்னிராசி என்பவர்களுக்கு. இந்த கன்னிராசியில் அடங்கியுள்ள உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஷ்டம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்தி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தை அடங்கிய கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பெரும்பாலான கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான்லாம் உங்களுக்கு சுபப்பலனை பெற்றிருக்கவில்லை. மற்றபடி எல்லாருக்கும் பார்க்க ஒரு 3 பேர் சுக்கிரன் செவ்வாய் ராகு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சுபபலனை கொடுக்குற நிலையில் இல்லை. இருந்தாலும் பாக்கியஸ்தானில் குருவால் லேகுன்றிருக்கார் குரு. அதனால் உங்களுக்கு இந்த ஜீவகாரனான சனி பகவான் சுபபலன் பெற்றிருந்தாலும் வருமானத்துக்கு கொஞ்சம் குறைவில்லாத அளவு உங்களுடைய வருமானங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக அமைப்பது. உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் கொஞ்சம் பரஸ்பரம் அதிகரித்து சிறப்பாக இருக்க போகிறாங்க. அந்த விதமான மனஸ்தாபம் இல்லாமல், அதே சமயத்தில் இந்த கலசஸ்தானத்தில் ராகு பகவான் நிலை கொண்டிருப்பதால் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானம் இருக்கிறதால உடல் சம்பந்தமான உபாதைகள்லாம் கொஞ்சம் போகக்கூடியது தான் ஏற்பட போகுது. ஆனால் கொஞ்சம் மருத்துவ செலவுக்கான கொஞ்சம் கையிருப்பை வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு சூரிய பகவான் சுபபலன் பெற்றிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்கின்றார். உங்களுக்கு திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றி அடையும். உங்களுக்கு குருபவாயின் சுபத்துவ இதுக்கு பலமாக இருக்கும். அதனால் திருமணம் செய்ய நினைக்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் திருமணம் வைப்பதோ அல்லது திருமணம் முடிவடையதோ கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடக்கிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்கள் வரன் பாருங்கள். கண்டிப்பாக திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கன்னிராசி என்பதற்கு இந்த ஆடி மாதம் அமைகிறது. பணியில் உள்ள உத்தியோகத்து பணியில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நல்ல யோக பலன்லாம் உங்களுக்கு கணிக்கூடிய எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதனால் நிர்வாகத்தில் கொஞ்சம் மேலதிகாரியுடைய ஆதரவுலாம் கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய பணியில் ஒரு உற்சாகத்தோடு செய்யக்கூடிய இருக்குது. நீங்கள் சக ஊழியர்களில் உங்களுடைய பணிக்கு சப்போர்ட் பண்ண போனாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால் பணியில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் அமைகிறது உங்களுக்கு. அதே சமயம் தசாபத்திலாம் கொஞ்சம் அனுகூலம் இருந்துச்சு வச்சிங்களேன், ஊதிய உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சியின் மூலம் கொஞ்சம் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் முயற்சி பண்ண கண்டிப்பாக நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உங்கள் அலுவலகத்தில் எங்கேயோ பிரகாசமாகுது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு. அதே சமயத்தில் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் ஒரு ஆர்வத்தோடு ஈடுபட்டால் அந்த ஆர்வம் உங்களுடைய சிறப்பான மேன்மையை கொண்டு போகும். கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் என்பது பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த கிரகங்களை மிக கொஞ்சம் அனுகூலமாக தான் உங்களுக்கு அமைந்துக்குது. அதனால் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு நல்ல நேரம் இது. கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சந்தை நிலை உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் உங்கள் சந்தை நிலையத்தை வைத்து கொண்டு கண்டிப்பாக உங்கள் தொழில் நீங்கள் அபிவிருத்தி பண்ணலாம். நீங்கள் சூரியன் நிலை மற்றும் அரசாங்க ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைக்குது. இந்த ஏற்றுமதி இறக்குமதிலாம் கொஞ்சம் வர்த்தக சம்மந்தமான வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வர சாதிக்கூறுலாம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதனால் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு உற்பத்திக்கு என்ன அத்தியாவசியமான மூலப்பொருளோ அந்த மூலப்பொருளும் விலை மலிவாக கிடைக்கிறதால உங்களுடைய இறக்குமதியும் ஏற்றுமதியும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய ஏதாவது பிரான்ச்சு கிளைகள் தான் திறக்கலாம். அதாலே உங்களுக்கு நல்ல ஒரு
வருமானம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தொடங்க. நிதி நிறுவனங்கள் ஏதாவது ஃபைனான்சிங் ஏதாவது பேங்க் கிடையாது, அந்த நிதி நிறுவனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழிலை அடுத்த நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பார்த்தா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்துக்கு முழுவதும் பார்த்தா உங்களுக்கு வந்து கல்வி அதிபதியான புதன் வந்து சுபபலம் தான் பெற்று விளங்குறாரு. அதனால் நீங்கள் உங்கள் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு இவரும் பக்கபலமாக புதன் பகவானும். அதனால் ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மூலியம் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பை உங்களை ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு தேர்வு நல்லா எழுதி நல்ல மார்க்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் போடுங்க. கண்டிப்பாக இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு புதன் சப்போர்ட் பண்ண நல்ல ஒரு மார்க் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலை சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் அந்த உயர்கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் என்ன விருப்பம் அந்த விருப்பத்துக்கு ஏற்ற கல்லூரியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போய்ட்டு வாங்க. இன்டர்வியூ எதாவது போனால் இன்டர்வியூ போய்ட்டு வாங்க. நிச்சயமாக தேர்ச்சி பெற்று வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு கல்விக்கு ஏற்ற ஒரு மாதம் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்கள், இந்த விவசாயத்துறையில் பார்த்திங்கன்னா அந்த பூமிக்காரனாகிய செவ்வாய் வந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் வயல் பணியில் கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் சந்திக்கிறாரு. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பை போட்டு கண்டிப்பாக சும்மா வர மாட்டேங்க. என்ன உழைப்பை போட்டு அந்த உழைப்புக்கேற்ற உங்களுக்கு வருமான விளைச்சல் கண்டிப்பாக வரும். ஆனால் தைரியமாக உங்களுடைய உழைப்பை போடுங்கள். பல மடங்கு நன்மை நீங்கள் லாபத்தை அறுவடை செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள். அதனால் நீங்கள் பழைய கடனை அடைச்சிட்டு ஒரு மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இப்போது உங்களுக்கு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. எல்லா கிரகம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவிகரமாக இருக்கிறதால விவசாயிகளுக்கு ஒரு அமைதியான ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைப்போகுது. பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து கொஞ்சம் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு இந்த பாகிஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணுறாரு. சுக்கிர சரியில்லை, ஆனால் அதை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம குரு பகவான் வந்து சரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கார் உங்களுக்கு. அதனால் குடும்பத்தில் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் வேலைக்கு செல்ல பெண்களுக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கிரகங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக அமைகிறதுனால பரிசு இடத்துல எந்த ஒரு பிரச்சனை தொல்லை இல்லாமல் உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு நாட்களாகவே அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு அட்வைஸ் எதாவது பார்த்திங்கன்னா அஷ்டம சாந்தி செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் உடல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அலைச்சலை தேவையான வேலைப்படி வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க. உடலில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் போதும். உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்காது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்சால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அது போய் முன்னா கோயிலில் போயிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு தெய்வத்தை வணங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 16ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த 20 நாளில் வந்து நீங்கள் இருக்கின்ற முயற்சியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் பணியை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் இருக்கின்ற அனைத்து விஷயத்துக்கும் செயலுக்கும் ஒரு வெற்றியும் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.